இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. 2 மாதத்துக்கு முன்னாடியே தீபாவளிக்கு புது கர்டன் வாங்கணும், புது சோஃபா வாங்கணும், வீட்டில் புது பெயிண்ட் அடிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கூப்பிட்ட விருந்தாளிக்கு என்ன சமைக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் நீங்கள் கடைசி நிமிஷத்தில் தான் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நம்ம கூட ஷெஃப் ராபின் வந்திருக்காரு. இன்றைக்கும் வித்தியாசமாக புதுசாக ஏதோ ஒன்று சமைக்கலான்னு சொல்லி கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி என்ன சொல்லி கொடுக்க போகிறீங்க ஷெஃப்? நீங்கள் வந்து ஒரு கபாப் செய்ய போகிறேன். கபாப். ஸோ நம்ம தீபாவளி பார்த்திங்கன்னா யாரும் மட்டன் வச்சு வேறு டிஷ் சமைக்கவே மாட்டாங்க. யூஸ்வலி அதே அந்த கறி மசாலா செய்வாங்க. ஸோ நான் வந்து நீங்கள் செய்ய போகிறேன் கபாப் ஸ்டஃபிங் வந்து இந்த சில்லியில் ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறேன். இது வந்து பஜ்ஜி மிளகா தானே? இது பஜ்ஜி மிளகா. ஸோ பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், கபாப் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஒரே சூப்பர், வெரி நைஸ். ஸோ மின்ஸ் மட்டன் இது. மின்ஸ் மட்டன் இருக்குங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து 300 கிராம் மின்ஸ் மட்டன் இருக்குது. ஓ மேரினேஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் cumin seed, இது வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், இது வந்து கபாப் மசாலா. ஸோ இதுலேயே அந்த சினமன், க்ளோவ், ஏலக்காய் தூள் எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து மீட் கறி மசாலா. மீன் கறி மசாலா. மீட் கறி மசாலா. இது வந்து கொஞ்சோண்டு சாப் பண்ண ஆனியன், இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு சாப் கொரியாண்டர். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிற மாதிரி. ஸோ நான் ஏன் மசாலா கொஞ்சம் ஹெவியாக போடுறேன்னா ரொம்ப பேருக்கு அந்த லேம் மட்டனோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. ஸோ அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு மசாலா கூட போடணும். ஓகே. ஸோ ஷெஃப், நீங்கள் வந்து உங்களோட கலினரி ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் முதல்ல வேலை பார்த்த இடம் எது? முதல்ல வந்து நான் ஒரு ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட் வேலை செஞ்சேன். ஸோ அது எப்படி எனக்கு கிடச்சின்னா வந்து எனக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருந்தார் சிங்கப்பூரில், ஒரு மென்டோ மாதிரி இருந்தார். ஸோ நான் வந்து அவரை வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவர் அப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் இல்லை. வாரத்துக்கு 2 வாட்டி ஒரு டிவி ப்ரோக்ராம் பண்ணுவார். அவர் டிவியில் வந்திருக்காரு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ நான் எந்த வேலையும் நான் எழுதி போடல. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் தான் அங்கே வந்து ஒன் பார்ட்னர். அப்போ ஃப்ரெண்ட் சொன்னார், இந்த மாதிரி இந்த இடத்துல ஜாப் ஆஃபர் இருக்குது, சரிங்க இல்லையான்னு. அப்போ அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவர் தான் அங்கே ஒரு பாஸ்ன்னு. ஓகே. இந்த மென்டோ யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவர் வந்து ஷெஃப் இமானுவேல் ஸ்டூபன், ஒரு பெல்ஜியம் ஷெஃப். ஓ நைஸ். ஓகே. ஸோ இது வந்து ரெஸ்டாப் பண்ணிக்கணும் அது. ஸோ அவரும் குக்கிங் ப்ரோக்ராம்லாம் செஞ்சுருக்காரு. ஆமாம். ஓகே. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷெஃப். ஃபேமஸான ஷெஃப். சிங்கப்பூரில் வந்து அவர் வந்து 2 மிஷலின் ஸ்டார் வச்சிருக்காரு. ஓகே. ஸோ அவரோட இன்னும் இன்டச்சில் இருக்கீங்களா? ஆமாம், இருக்கேன். ஸோ அவருக்கு கூட ஒரு 6 இயர்ஸ் வேலை செஞ்சுருக்கேன் அவர் மென்டர்ஷிப்பில். ஸோ அங்கே தான் கற்றுக்குது நிறைய விஷயம். மெயின் விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட தான் நீங்கள் கற்றுருக்கீங்க. தட்ஸ் நைஸ். என்ன ஊற்றிருங்க? ஓகே. நீங்கள் ஹெட் ஷெஃப் ஆகுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கிச்சனில்? நீங்கள் அதிகமாக திட்டு வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். வாட் வாஸ் அதுலேயே ரொம்ப மோசமான திட்டு நீங்கள் அழுதுருக்கீங்களா? இல்லை, அந்த அளவுக்கு நான் போனதில்லை. லைக் ஆக்சுவலி நான் செய்யல அந்த மிஸ்டேக். என்னோட ஜூனியர், ஸோ அப்போ வந்து நான் வந்து ஷெஃப் லெவலில் இருந்தேன். ஸோ என்னோட ஜூனியர் பண்ண மிஸ்டேக், ஸோ ஷெஃப் வந்தோடனே ஏசிட்டார். பட் அவர் காது கொடுத்து கேட்கல யார் செஞ்சால் என்னன்னு. வந்தோடனே ஏசிட்டார். சரி பரவாயில்ல, ஜூனியர் தானே, அவனுக்காக நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த டைமில் எவ்வளோ பெருந்தன்மை வாங்கி கட்டிக்கிட்டீங்க. பிகாஸ் கிச்சன் வந்து வெரி நார்மல். அந்த அந்த ஏங்கிளை வந்து எல்லோரும் ஏசுறது. ஸோ டியூரிங் அந்த சர்வீஸ் டைம் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். பட்
ஆஃப்டர் சர்வீஸ் எல்லாரும் 3 பேர் ஒன்றா சேர்ந்துருவோம். அந்த கிரஜஸ் அதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். நத்திங் பர்சனல். ஓகே. ஸோ நியூ ஜெனரேஷன் ஷெஃப்ஸ்லாம் எப்படி இதை எடுத்துக்கிறாங்க? அவங்களெல்லாம் திட்டவே கூடாது ஸ்கூலில். நியூ ஜெனரேஷன் ஷெஃப் வந்து கத்தியை பிடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்போலாம் கத்தியை பிடிக்க மாட்டேங்கிறாங்களே எல்லோரும். பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜூனியர்ஸ் கிச்சன் சேர்ந்தோன்னே, பிகாஸ் எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் எடுத்துச்சு ஒரு ஹெட் ஷெஃப் லெவல் ஆகிறதுக்கு. பட் இப்போ உள்ளவங்களாம் வந்து 3 இயர்ஸில் ஹெட் ஷெஃப் லெவலாக ஆகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஃபாஸ்ட் ப்ரோக்ரெஷன். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹையில் தான் குக் பண்ணணும். இது சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? இது வந்து எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது செய்ய முடிகிறதுக்கு. அண்ட் இதை வந்து அவனையும் செய்யலாம் தானே? ஆமாம், அவனும் செய்யலாம். ஸோ நான் ஏன் பேனை செய்கிறேன்னா வந்து அந்த சில்லிக்கு வந்து கொஞ்சம் லேசாக கிராஸ் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டன் அந்த பேர்ன் மார்க் சொல்லுவாங்களா அது இருக்கும் கொஞ்சம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கூடாக முதலுக்கு வந்து ஒரு சிம்பிளான ரைத்தா செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் cumin பவுடர், ஓகே, 2 tablespoon ஆனியன், கொஞ்சம் குறைஞ்சது. இது வந்து இந்த கபாப்க்கு சாஸ் மாதிரி. கொஞ்சம் உப்பு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் யோகட், அவ்வளோதான். ஸோ கபாப் பார்த்தீங்கன்னா கபாப்பில் வந்து ரொம்ப வந்து டர்க்கிஷ் செய்வாங்க கபாப், அப்புறம் இந்தியாவில் செய்வாங்க. ஸோ இது வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் ரெசிபின்னு இல்லை, கபாப்க்கு நிறைய வெர்ஷன் இருக்குது. லைக் எனக்கு ஒரு 1000 வெர்ஷன்ஸ் இருக்கும் அதில். ஸோ கபாப் சொன்னால் எல்லோரும் அந்த மீட் யூஸ் பண்ணுவாங்க, மீன்ஸ் லேம். ஸோ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறீங்கன்னா வந்து சீஃபுட்டில் செய்யலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஃபிஷ்ஷில் செஞ்சுருக்கேன், ப்ரானில் செஞ்சுருக்கேன், ஸ்கேலப் மீட் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு சீஃபுட் த்ரீவோ மாதிரி எல்லாத்தையும் மீன்ஸ் பண்ணிவிட்டு மேரினேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சாக்குலாவில் குக் பண்ணிடலாம். அது எப்படி நீங்கள் டாஸ் பண்ணும்போது அந்த மீட் வந்து அந்த மிளகாலேருந்து ஃபால் பண்ணாமல் இருக்கு? பிகாஸ் கபாப்க்கு வந்து யூஸ்வலி வந்து நம்ம வந்து லீன் மீட் அண்ட் ஃபேட் இருக்கணும். ஸோ அந்த ஃபேட் கான்டென்ட்னால தான் நம்ம என்ன செய்வோம், அந்த மீட் நல்லா பைண்ட் பண்ணிக்கும். ஸோ கபாப் செய்யும்போது இன்றைக்கி வந்து டோன்ட் யூஸ் 100% லீன் மீட். எனக்கு நீங்கள் ஒரு 50-50 யூஸ் பண்ணுங்கள், 50 லீன் அண்ட் 50 ஃபேட். அப்போ தான் அது அப்படியே நிற்கும், பைண்ட் பண்ணும். ஓகே. வாவ், இன்னொரு 5 மினிட்ஸ். அந்த சா ஸ்மெல், ஸ்மோக்கி எல்லாமே வருது. ஸோ ஷெஃப், கபாப் வந்து ஒரு மிடில் ஈஸ்டர்ன் டிஷ் அப்படி தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா லெபனீஸ் குவிசைன் அந்த மாதிரி போகும்போது தான் வி கெட் டு ஈட் கபாப். டர்க்கிஷ் குவிசைன். ஸோ இந்தியன்ஸ்லேயும் கபாப்ஸ் இருக்கா? இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைடில் இருக்குது கபாப். ஸோ இப்போ வரைக்கும் யாருனாலும் சொல்ல முடியாது இது எங்கேருந்து வந்துச்சு. பிரியாணி மாதிரி, நம்ம நாஸ்லிமா மாதிரி, சில்லி கிராப் மாதிரி. ஸோ நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது அவங்கவுங்க சொந்த ஊர்லேயே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து லெபனீஸ் டர்க்கிஷில் ஆரம்பிச்சது. பட் நார்த் இந்தியாவில் கூட செய்கிறாங்க. ஸோ வந்து நார்த் இந்தியாவில் எப்படி செய்யறாங்க வந்து கபாப் சொல்கிறது ஷிக் கபாப்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. முக்லாய் கபாப், கபாப். ஸோ இந்தியன் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தயிர் யூஸ் பண்ணுவாங்க. டர்க்கிஷ் பார்த்தீங்கன்னா தயிர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம இந்தியன்ஸ் தயிர் யூஸ் பண்ணுவாங்க, இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டர்க்கிஷ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து பார்ஸ்லி, அனியன், டொமேட்டோ, கொஞ்சம் வெரி மினிமம் ஸ்பைஸ். பிகாஸ் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த மீட் ஃப்ளேவர் தான் இன்னும் எடுத்து கொடுக்கணும், தவிர ஸ்பைஸ் வந்து ஓவர் பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளோட டேஸ்ட் பட்க்கு வந்து அந்த ஸ்பைசஸ் எப்போதுமே கூட நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். அந்த மீட் டேஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்பைஸ் வந்து டேஸ்ட் பண்ணி போடுவோம். ஓகே.
ஸோ கபாப் ரெடி ஆகிட்டு ஓகே சாஸ் இது கார்னிஷுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் தூவுறோம் மேலே. ஸோ இதுதான் நம்மளோட க்ரீன் சில்லி ஸ்டாஃப் கபாப். இது தீபாவளி மாதிரியே ரொம்ப ஃபெஸ்டிவாக இருக்குது இந்த டிஷ். முழு மிளகாக்குள்ளார அந்த மட்டன் மின்ஸ் மட்டனை ரோல் பண்ணி பைண்ட் பண்ணி அழகாக ரைத்தா மேலே வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அதை ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஐ காண்ட் வெயிட். ஆனால் கடைசியாக ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுவோம். இது சூப்பர் சமையல் தீபாவளி ஸ்பெஷல். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். ஷெஃப் ராபின் எப்போதுமே சீ ஃபுட்டை வச்சு பூந்து விளையாடுவார். அந்த மாதிரி இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி மீன் இருக்குது. இது என்ன மீன், என்ன செய்ய போகிறீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சீபாஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒரு சிம்பிளான ஸ்டெப்பில் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறது? ஸோ சீபாஸ் இருக்குது, இதை மாதிரி மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு கான்செப்ட் தான் ஒரே பண்ணையில் ஆக்க போகிறோம். ஓகே, தம் பிரியாணி. தம் ஃபிஷ் பிரியாணி. ஸோ சால்ட் போட்டுக்குவோம், மேரினேட் பண்ணு. கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சில்லி பவுடர், half teaspoon yogurt. இது எண்ணெய் ஊற்றிடணும். ஸோ ஷெஃப், யூஸ்வலாக வந்து நம்ம மட்டன் தம் சாப்பிடுவோம், சிக்கன் தம் சாப்பிடுவோம், ஃபிஷ் தம் நான் சாப்பிட்டது இல்லை. ஆனால் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? நான் வந்து பிரியாணி நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக சரி, இல்லாமல் சரி. நான் வைக்கிறேன் ஒரு 2 மாதத்தில் ஒரு 50 பிரியாணி ஆக்கியிருப்பேன் கற்றுக்கும் போது. ஸோ நான் வந்து எப்போ பார்த்தாலும் செஞ்சு லேர்ன் பண்ணுவேன் எப்படி செய்யணும்னு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஷெஃப் இருக்கார், ஷெஃப் பாலா. அவரோட ஃபிஷ் பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அவர் ஆக்கின பிரியாணி நான் எங்கேயும் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட். ஓகே. ஸோ அதை வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் ஒரு பிரியாணி இன்ஸ்பிரேஷனாக வச்சு நீங்கள் ஒரு ஃபிஷ் பிரியாணி அட்டெம்ப்ட் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஓடியே டு ஷெஃப் பாலா. அவரோட ஃபிஷ் பிரியாணியை விட பெட்டராக இருக்குமான்னு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் லைட்டாக பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே. பட் ஃபிஷ் தான் வேகமாக குக் ஆகிடுமே, நம்ம ஏன் வந்து பேன் ஃப்ரை பண்ணோம்? ஸோ நம்ம இப்போ ஜாம் போடும்போது அந்த ஸ்கின் உடைய ஆரம்பிச்சிடும், அந்த சர்ஃபேஸ். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் பேன் ஃப்ரை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டெக்ஸ்டர் இருக்கும். நீங்கள் ஏன் பிரியாணி செய்ய கற்றுக்கணுன்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்தீங்க? ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சா? ஏன்னா நான் வந்து நிறையா இடத்துல போய் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஸோ சில இடத்துல கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பிரியாணி இல்லை. பட் என்னன்னா கொஞ்சம் ஃபேமஸான கடைக்கு நான் போயிருக்கேன், பட் அந்த டேஸ்ட் இல்லை. அதே மாதிரி நான் வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்காக மலேசியா போயிருக்கேன், இந்தியா போயிருக்கேன். ஸோ இந்தியாவில் நான் நினைக்கிறேன் ஒரு ஈஸிலி ஒரு 30 டைம் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் நிறைய இடத்துல. ஸோ அதில் ஃபேமஸான இடம் வந்து ஒரு வெல் நோன் இடத்துல போயிட்டு ஆக்சுவலி கிச்சனில் போய் பார்த்துருக்கேன் எப்படி செய்கிறாங்கன்னு. அந்த ஷேஃப் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, வந்து பார்த்து கற்றுக்கங்கன்னு. ஸோ அது ஒரு சான்ஸாக இருக்குது, நான் போய் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து எடுத்து 2-3 டிப்ஸ், அப்புறம் இங்கே இருக்க லோக்கல் ஷெஃபோட டிப்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து நானே கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன்.
ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குக் ஆக போகுது. ஓகே. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெவியாக சால்ட், கொஞ்சம் cumin seed, போட்டு கவர் பண்ணிடுவோம். ஸோ இது பாயில் பண்ணோன்னே அப்புறம் அந்த ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த ரைஸோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கணும். ஓகே. ஏன்னா ரொம்ப பேர் வந்து அண்டர் குக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரைஸ் வந்து உண்மையில சாஃப்டாக இருக்கணும், லைக் பஞ்சு மாதிரி இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. அதை தவிர்த்து ஃப்ளேவர். ஸோ இப்போ ஆனியன் போடுறோம். பிரியாணிங்கிறதுனால நெய் வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்ட பிரியாணி, சின்ஸ் நீங்கள் வந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் சாப்பிட்ட பிரியாணிலேயே உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி, ஷெஃப் பாலாவோட பிரியாணியை தவிர்த்து நீங்கள் இந்தியாவிலலாம் போய் சாப்பிட்டீங்க, இந்தியாவில் போய் சாப்பிட்ருக்கேன், எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? தலப்பாக்கட்டி. ஸோ அது வந்து ஐகான் அங்கே, ஸோ வெரி ஃபேமஸ், அது பிடிக்கும். ஸோ தண்ணி பாயில் ஆகிட்டு இப்போ ரைஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம், கேஷ்யூ நட் பண்ண போடுறோம். cumin seed, அப்புறம் பிரியாணி மசாலா, கிரீன் சில்லி பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், எனக்கு ஆக்சுவலி பிரியாணி சாப்பிடும்போது அந்த கேஷ்யூ நட்டை தேடி தேடி சாப்பிட பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது வந்து ரீசின்ஸ். யா, ரீசின்ஸ் யூஸ்வலி வந்து இந்த பிரியாணி விஷயம் இன்னொன்று இருக்குது, புலாவ்னு. ஆமாம். ஸோ அதில் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் உப்பு போடுவோம், மஞ்சள், யோகர்ட் போடுறோம். நீங்கள் அந்த மீன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சமாக தான் தயிர் போட்டீங்க ஏன்? ஸோ அந்த மீன் வந்து இந்த மசாலா கொஞ்சம் பிடிச்சிக்கும், சேம் டைம் வந்து இந்த மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் பெனட்ரேட் பண்ணணும் பீஸ் மேரினேஷனில். ஓகே. இப்போ வந்து க்ரீம் ஊற்றுறோம். மீன் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சோறு ரெடி ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி நம்ம இந்த மசாலாக்குள்ளார போட போகிறோம். இப்போ சோறு பார்த்தீங்கன்னா பான்ஸ் வந்துட்டா தெரியும், இந்த மாதிரி லாங் ஷேப்பில் இருக்கும். ஆமாம். ஸோ இது வந்து ஒரு 80% தான் குக். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்டீமில் போட்டு 20% கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ யூஸ்வலி தம் வந்து ஒரு மாதிரி லேயரிங்லாம் நடக்கும். ஆமாம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தம். ஸோ நெய் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மசாலா பாதியை எடுத்துட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு பானையில் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ இப்போ நான் வந்து ட்ரைஃபிள் மாதிரி. ஸோ நான் வந்து சிங்கிள் லேயரையும் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபிஷ் எடுக்க நம்ம உடைய ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம். ஸோ ஷெஃப் ராபின் வந்து பல நாட்களாக ரிசர்ச் பண்ணி செஞ்ச ஃபிஷ் பிரியாணி தான் இது. ஃபர்ஸ்ட் நானும் நிறைய பிரியாணி செஞ்சுருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து எனக்கு நிறையா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கவுண்டர்ஸ். ஆமாம் ஆமாம். ஸோ ஆக்சுவலி நம்ம ரொம்ப ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டு நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஒரு சுலபமான ஃபிஷ் பிரியாணி.
கொஞ்சம் நேரம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து மறுபடியும் நெய். ஸோ வந்து சஃப்ரான் வாட்டர் இருக்குங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் பிரியாணி ரொம்ப கலராக போடுவாங்க, ரெட் கலர், yellow கலர். ஸோ எனக்கு வந்து இந்த நேச்சுரல் மசாலா அது வந்து போடும். ஸோ வந்து ஃப்ரைட் ஆனியன், இது வந்து க்ரீன் சில்லி பொடி. நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி பிரியாணி ஃபினிஷிங் வந்து ஜிஞ்சர் போடுவாங்க. ஜிஞ்சர், க்ரீன் சில்லி பொடி இதெல்லாம் போடுவாங்க. ஓகே. கொஞ்சம் லைம் ஸ்க்வீஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொரியண்டர் மின் லீஃப், கொஞ்சம் செரி டொமேட்டோ, இது வந்து கலர். ஸோ இந்த பிரியாணி எடுக்கும் போது அந்த நெய்யோட சாஃப்ரான் வாசனையோடு அப்படியே அருமையாக இருக்க போகுது. எனக்கு இப்போவே பசிக்குது. ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீமில் விட்டுருவோம். ஓகே, இந்த 20% குக் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஷெஃப் நமக்காக ஒரு ஸ்நாக் ஐட்டம் செஞ்சு கொடுக்க போகிறாங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இது சூப்பர் சமையல் தீபாவளி ஸ்பெஷல். ஸோ நம்ம ஏற்கனவே 2 மெயின் டிஷ்ஷஸ் சமைச்சிட்டோம். இப்போ நமக்காக ஷெஃப் ஒரு ஸ்நாக் ஐட்டம் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஸ்நாக்னா என்ன ஸ்நாக் தீபாவளிக்கு உகந்தது? ஸோ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் பலகாரம் கொடுத்துருவாங்க, முறுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து வீட்லேயே இருக்கிற விஷயத்தை வச்சு ஒரு ஸ்நாக் செய்ய போகிறேன். அப்பளம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி பாயசம் கூட சாப்பிடுவாங்க, பிரியாணி கூட சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து இது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். அதே மாதிரி லைக் வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் கூட சாப்பிடலாம். ஸோ வந்தோன்னே ஒரு வெல்கம் பைட்ஸ் மாதிரி அப்பளம் செய்ய போகிறேன். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனால் முதல்ல வந்து அந்த பாஸ்கெட்டில் அப்பளம் தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம விருந்தாளிகளுக்கு கொடுத்து எக்ஸைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் சட்னி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து அப்பளத்தை வச்சு ஒரு சாட் செய்ய போகிறேன். ஸோ சாட் பார்த்தீங்கன்னா லைக் இந்தியாவில் அதுவும் ஒரு 1000 வெர்ஷன்ஸ் இருக்குது சாட். அது யாருனாலும் சொல்ல முடியாது எந்த சாட் எப்படி இருக்கும்னு. ஸோ நான் வந்து அது பேசிக்கான ஐட்டம் வச்சு ஒரு சாட் செய்ய போகிறேன் அப்பளத்தை வச்சு. ஸோ முதல் வந்து வெங்காயம், ஸோ இது வந்து நம்ம வந்து நாச்சோஸ் இருக்குல்ல, ஆமாம், அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ சால்சா மாதிரி ஒரு இந்தியன் நாச்சோஸ் சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக தீபாவளி அன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ்னால் அது முறுக்கு, குய்த்தா, வேறு என்ன, சூஜி இதெல்லாம் தான் இருக்கும். பட் இதையும் செஞ்சு நம்ம ஸ்நாக் ஐட்டமாக சாப்பிடலாம், ஒரு எப்பிடைசர் மாதிரி. ஸோ இது வந்து ஹாஃப் ஆனியன் இருக்குது. சில்லி வந்து நம்ம எவ்வளோ ஆர்ப்பு வேணும்னு பொறுத்து இருக்குது. ஸோ பிள்ளைங்க இருந்தால் தயவுசெய்து சில்லி போட வேணாம். ஸோ இடம் சாப்பிட்னா ஒரு 4 சில்லி பொடி. இது வந்து கொரியண்டர் மீன் லீஃப் இருக்குது. ஸோ ஷெஃப், உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை எப்போவாவது எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும், எனக்காக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? கேட்பாங்க, பட் நீங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. 10 வாட்டி கேட்டால் ஒரு 2 வாட்டி தான் செய்ய முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் இருந்தால் அதை என்னன்னு சொல்லுங்களேன். இந்த கபாப் செஞ்சால அது கேட்பாங்க. ஓகே. இல்லை டிசர்ட் கேட்பாங்க, இல்லை அப்பப்போ பிரியாணி கேட்பாங்க. ஓகே. ஆனால் அதெல்லாம் ஒரு 10 தடவை கேட்டால் தான் நீங்கள் ஒரு 2 தடவை செஞ்சு கொடுப்பீங்க. ஷெஃப், என்ன ஷெஃப் இப்படி ரொமான்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க?
உங்களுக்கு டைமிங் அப்படி இருக்கு, என்ன பண்ண முடியும்? 12 hours கிச்சனில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அடுத்து வந்து அவக்காடோ போடுறோம். ஸோ அவக்காடோ பார்த்தீங்கன்னா கசி நாச்சோஸில் கோகாமல்லி ஆமாம் அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன டிஷ் நீங்கள் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்? பிள்ளைங்க வந்து யூஸ்வலி வந்து லைக் ரொம்ப ஹெவியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபிஷ் சூப், ஃப்ரைட் ரைஸ், பாஸ்தா பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டிஷ்ஷாக செஞ்சு கொடுப்பேன் நான். ஒரு சைனீஸ் வெஸ்டர்ன் ஸ்டைல் டிஷ்ஷஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ அப்பளம். இப்போ வந்து பாயில் பண்ண சிக்பி இருக்குது, ஒரு 3 ஸ்பூன். இது வந்து புளி தண்ணி. ஓகே, கொஞ்சம் அந்த புளிப்புக்கு இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்க்குறோம். வந்து கியூமின் பவுடர். இது வந்து பிளாக் சால்ட். ஸோ இதுதான் வந்து யூஸ்வலி வந்து இந்த பானிபூரி, சாட் மசாலா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் பிளாக் சால்ட்? அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் சால்ட்டி அண்ட் சேவரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை முடித்தோடனே கடைசியாக வந்து இது வந்து பூந்தி ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் சாஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பூந்தியை ஆட் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே அப்சார்ப் பண்ணி, ஸோ 2 டெக்ஸ்டர் இருக்கும் உங்களுக்கு. லைக் க்ரன்ச்சியாக இருக்கும், ஒரு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு க்ரன்ச்சி டிப் ஃபார் த அப்பளம். ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம், இமீடியட்டாக சாப்பிட போனீங்கன்னா இந்த அப்பளத்துக்கு மேலே அழகாக போட்டுடலாம், அப்படி சாப்பிட்லாம். ஆமாம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி சைடில் வச்சிங்கன்னா எப்போ தேவைப்படுமோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஷெஃப், இது இப்போவே சாப்பிடணும்னு தோணுது, இப்போவே கொடுத்துறீங்களா? பாருங்க இப்போ. ஒரு மாதிரி பானிபூரி மாதிரியும் இருக்கு, அப்பளம் மாதிரியும் இருக்கு, நாச்சோஸ் மாதிரியாக இருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. அண்ட் ஸ்பைஸ் வந்து ரொம்ப வால்பாவும் இல்லாமல், ஆனால் அது அந்த ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக கிக் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப க்ரன்ச்சியாக, வெரி நைஸ். இப்போ நம்ம இன்னும் டேஸ்ட் பண்ணாத அந்த 2 மெயின் டிஷ்ஷையும் போய் டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. இன்றைக்கி சமைச்சு பார்த்து அனைத்து டிஷ்ஷஸையும் சுவைச்சு பார்க்குறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ ஷெஃப் ராபின், மீண்டும் எல்லாருக்காகவும் நீங்களே சொல்லுங்களேன், என்னென்ன செஞ்சோம் இன்றைக்கி? ஸோ நம்ம வந்து இங்கே ஃபர்ஸ்ட் அப்பளம் செஞ்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து லேம் கபாப் செஞ்சுருக்கோம், க்ரீன் சில்லி ஸ்டாஃபோட. அப்புறம் மீன் ரைத்தா இருக்குது. கடைசி வந்து நம்ம ஃபிஷ் பிரியாணி. ஓகே, ஸோ எதை முதல் ஸ்டார்ட் பண்ணலாம்? நான் நினைக்கிறேன் ஃபிஷ் பிரியாணி முதல் ஸ்டார்ட் பண்ணேன். சோறு தான் நமக்கு முக்கியம். எப்படி இருக்குது பிரியாணி? ரொம்ப சாஃப்டாக அந்த கீ எல்லாமே அப்படியே வழுக்கிக்கிட்டு உள்ளே போகுது, அப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் பிரியாணியில் சாப்பிட்டது கிடையாது. இந்த மசாலா டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு டேஞ்சினஸ் இருக்குது.
ஸோ அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு, புதுமையாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் அந்த சாஃப்ரான் போட்டது அந்த டேஸ்ட்டும் நல்லா கிடைக்குது. நீங்கள் கொஞ்சோண்டு தான் போட்டீங்க, ஆனால் அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த டேஞ்சினஸ் வந்து நம்ம அந்த ரைஸில் லெமன் போட்டோம்ல, ஸோ அதுவும் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி நீங்கள் அந்த சோறு போடும்போது நிறைய மசாலா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன் இன்னும் கொஞ்சம் வேட்டாக இருக்கணும், பட் அந்த சோறு எல்லாத்தையும் வந்து சோக் பண்ணிடுச்சு, அப்சார்ப் பண்ணிடுச்சு. ஸோ அந்த பிரியாணி கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்குது. இப்போ வந்து நம்மளோட லேம் கபாப் இதை ட்ரை பண்ண போகிறோம். அந்த மிளகா, அந்த பஜ்ஜி மிளகாவோட ட்ரை பண்ணும் அதை. அவ்வளோ ஸ்பைசி இல்லை. அவ்வளோ ஸ்பைசி இல்லை, ஆனால் ரொம்ப அந்த மிளகாவோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த ஸ்மோக்கினஸ் லைக் கேப்சிகம் மாதிரி இல்லை கொஞ்சம். ஆமாம், கொஞ்சம் கேப்சிகம் மாதிரி இருக்கு. ஆமாம், ஆனால் இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப உரப்பாக இல்லை, அண்ட் அந்த ஸ்மோக்கினஸ் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிற இந்த ரைட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷெஃப், நான் முதவே இதை டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து அது செஞ்சதில்லை, ஒரு ஐடியா இருந்துச்சு செய்யணும்னு, உண்மையே நல்லா இருக்கு. நீங்கள் சொல்லும் போது பிள்ளைங்களுக்காக எந்தப்போ செய்ய போய் நீங்கள் உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ எல்லாருக்குமே பானிபூரினா ஒரு ரேஜ் இருக்குது, ஒரு மோகம் இருக்குது. இது வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கு. ஆனால் அதில் க்ரீமியாக அந்த குவாக்கமோலி வேறு இருக்குது, பூந்தி இருக்குது, வெங்காயம் இருக்குது, அப்புறம் புதினா இருக்குது, சிக் பீஸ் இருக்குது, எல்லாமே கலந்த அந்த பானிபூரி, நாச்சோஸ் அண்ட் சாட் ஒரே இதில் இருக்குது, எல்லாமே ஒரே காம்பினேஷனில் இருக்குது. இது உண்மையாகவே ஒரு அமேசிங்கான ஸ்நாக் ஐட்டம் தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஷெஃப், இன்றைக்கி நீங்கள் செஞ்ச 3 ஐட்டம்ஸுமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் இது ஒரு கம்ப்ளீட் மீல் மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்நாக் ஐட்டம், இந்த பிரியாணி, இந்த கபாப் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும் ஒரு கம்ப்ளீட் மீல் தான் நமக்கு. ஸோ ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபுட் பிளாகரோட சமைச்சு பார்க்க போகிறோம். அவங்க இன்றைக்கி நமக்காக என்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்க, என்ன சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னு இதுக்கப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் நம்ம கூட இருக்காங்க மூட் குட் ஃபுட் பிரியா. நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு ஃபுட் பிளாக் தான் மூட் குட் ஃபுட். அதுக்கு பின்னாடி இருக்கிற முகம் உங்களுக்கு தெரியாதுன்னா அதுதான் இவங்க பிரியா. ஸோ இன்னைக்கு நீங்கள் உங்களோட கிளாசிக் டிஷ் ஒன்று செஞ்சு கொடுக்க போகிறீங்க. அது என்னது? இது வந்து கோழி சொதி. ஸோ நான் கீரை சொதி தான் கேள்விப்பட்டிருக்கேன். கோழியை வச்சு சொதி செய்யலான்னு நீங்கள் தான் செஞ்சு காட்ட போகிறீங்க. அதுக்கான நீங்கள் யூஸ்வலாக மலே ஸ்டைல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குது. என்ன வச்சுருக்கீங்க? இது வந்து லெமன் கிராஸ் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து லைம் லீஃப். யா, ஸோ இது வந்து நம்ம வந்து போடும்போது அப்படியே போடக்கூடாது, கொஞ்சம் வெட்டி போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து வெளியாகும், அந்த அரோமா. ஸோ இது வந்து கலங்கால் ப்ளூ ஜிஞ்சர். ஸோ இது வந்து நான் வந்து இடிக்கல்ல போட்டு இடித்தது. அப்புறம் இது வந்து பச்சை மஞ்சளோட இலை, ஜூமரிக் லீஃப். ஸோ இது வந்து அந்த மஞ்சளோட ஸ்மெல் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக்கும். ஓகே. இது வந்து நார்மல் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். ஓ, கிடைக்குமே. யா, ஸோ இது வந்து கேண்டல் நட் போக்ராஸ். ஸோ யூஸ்வலி வந்து ஏன் வந்து போக்ராஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம கறியில் சொதி வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் திக்காக்குறதுக்கு அந்த கறி கொஞ்சம் நட்டி ஃப்ளேவர் அந்த மாதிரி கிடைக்கும். தென் இது வந்து அரைச்ச பச்சை மஞ்சள். ஸோ அதோட இலை தான் இது. அப்புறம் பண்டன் லீஃப்.
இதில் வந்து நான் வந்து அரைச்ச சில்லி படி வச்சுருக்கேன். அதாவது சோப்பு மிளகா, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் அந்த கோகோனட் பேஸ்ட் நான் வந்து டோஸ்ட் பண்ணி அதில் அந்த எண்ணெய் வெளியாகல அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஒரு பேஸ்ட் செஞ்சுருக்கேன். ஓகே ஓகே. உங்களோட சிக்னேச்சர் கோகோனட் பேஸ்ட். கரெக்ட். ஸோ அதாவது நீங்கள் அந்த கிரேட்டட் கோகோனட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அரைச்சு இதோட கலந்துருக்கீங்க. கரெக்ட். அதனால தான் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கலரிங் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். யா. ஸோ இது வந்து தேங்காய் பால் வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த சொதி செய்ய போகிறோம். அப்புறம் கோழி. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல வந்து லெமன் கிராஸ் போட்டுக்கிறோம். ஓகே, சராய் கோஸ் இன் ஃபர்ஸ்ட். ஸோ லெமன் கிராஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் அந்த அரோமா வர்றதுக்கு. ஸோ கொஞ்சம் டோஸ்ட் பண்ணணும் அது. சில பேருக்கு சராய் பிடிக்கும், சில பேருக்கு சராய் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து சராய் இல்லாமல் இந்த டிஷ்ஷை செஞ்சால் என்ன நினைக்கிறீங்க? நோ ப்ராப்ளம் செஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த லைம் லீஃப் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும். ஸோ ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருவோம். என்றைக்குமே நம்ம வந்து வெங்காயம் வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா ட்ரான்ஸ்லூசன்ட் கலராக வரணும். அப்போ தான் அது வெந்திருக்கும். அண்ட் தென் அதோட ஃப்ளேவர் வந்து வெளியாகும். ஸோ கேரமலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஆனியன்ஸ். ஓகே. ஸோ இதோட வந்து நம்ம அரைச்சி வச்ச பச்சை மஞ்சள் போட்டுக்கலாம். சாதாரண மஞ்சத்தூள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த அரைச்ச ரா டியூமெரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம்? ஃப்ளேவர் வந்து இன்னும் இன்டென்ஸாக இருக்கும், இன்னும் இன்டென்ஸாக இருக்கும். எஸ். ஸோ பச்சை மஞ்சளோட அந்த அந்த அரோமா வந்து நார்மல் டியூமரிக் பவுடரில் கிடைக்காது. கலரிங் லைக் சில நேரத்தில் வந்து நம்ம ஸ்டாபாட் டியூமரிக் பவுடர் வாங்கும் போது அதில் வந்து இன்னும் கலரிங் இருக்குமா கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் ஆர்கானிக்காக கரெக்ட் சமையலை வச்சு கரெக்ட். ஸோ இப்போ அந்த அரோமா உங்களுக்கு வரும். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ளூ ஜிஞ்சர் போட்டுக்கலாம், கலங்கால், அதோட நம்மளோட பச்சை மஞ்சள் இலை. ஸோ இதுக்கு வந்து மல்லியில் வந்து ரம்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து லைக் ஒரு பேஸ்ட் மாதிரி அவங்க செய்வாங்க. ஓகே. ஸோ அந்த பேஸ்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேங்காய் பால் என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அதோட சேர்த்து கேண்டல் நட் அண்ட் நம்ம அரைச்சி வச்ச சில்லி படி. ஸோ எவ்வளோ சில்லி படி போட்டிருப்பீங்க, அரைச்சிருப்பீங்க? ஒரு 5 சோப்பு, 5 பச்சை, 10 சில்லி படி இருக்குங்க அதுக்குள்ளார. ஓகே. ஆனால் பயப்படுவேன், சாப்பிடுவேன். ஆனால் ஒரே நேரத்தில் 10 சில்லி படி எனக்கு தெரியல. ஓகே, பயப்பட வேணாம். இதில் என்ன குட் திங்னா வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்பைசினஸ் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். ஏன்னா குறைச்சி போட்டிங்கன்னா வந்து அந்த ஸ்பைசினஸ் இருக்காது. ஸோ இதோட வந்து நம்ம லைம் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த ரா டியூமெரிக் அந்த மஞ்சள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த ஸ்மெல். லைம் லீஃப் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஆமாம், நீங்கள் கிழிக்கும் போது அந்த ஸ்மெல் வருது. இதுக்கப்புறம் என்னோட சைனஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்படி நான் வந்து இந்த ஹெர்பல் ஸ்மெல்லாம் எடுத்து ஸோ இதோட வந்து நம்ம கோழியை வந்து இதிலே பெரட்டிக்கலாம். ஓகே. ஏன் கோழி இப்போ பெரட்டுறேன்னா ஏன்னா வந்து அந்த ரா ஸ்மெல் கோழிலேருந்து அந்த பச்சை வாடை அடிக்க போட்டுருக்கு. ஸோ அந்த ஹெர்ப்ஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கோழி வந்து ரொம்ப அந்த ரா ஸ்மெல்லாக இருக்காது சாப்பிடும்போது. ஸோ இப்போ வந்து வாசத்துக்காக நம்ம பண்டாண்டி போட்டுக்கலாம். ஏற்கனவே வெரி அரோமேட்டிக். பண்டாண்டி வேறு வெரி அரோமேட்டிக். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஓகே. ஓகே, 5 நிமிஷம் ஆச்சு. வெந்திருக்குமா? வெந்திருக்கோம், எடுத்துடலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அது கலர் மாறிட்டு நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த தருணத்தில் தான் நம்ம வந்து தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
தேங்காய் பாலில் தண்ணி கலந்துருக்கீங்களா? தண்ணி கலந்துருக்கேன். ஓகே, பாதி 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 பாதி. இப்போ தான் அந்த சொதி கலர் வருது. ஸோ பச்சை மஞ்சள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நேச்சுரலாக அந்த நல்ல எல்லோ, பிரைட் எல்லோவாக வரும். ஆமாம், ரொம்ப பிரைட் எல்லோ தான். ஆமாம், ஏன்னா அந்த அந்த டியூமெரிக் ஸ்மெல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம். ஸோ கடைசியாக நம்ம வந்து புளி ஊற்ற போகிறோம். ஸோ புளி ஏன் ஊற்றுறோன்னா வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் லைக் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. ப்ரிசர்வேட்டிவ்? யா. ஓகே ஓகே. ஸோ புளிப்புனால ஸோ ரொம்ப ஆட் பண்ண வேணால் கொஞ்சம் போதும். ஸோ தேங்காய் பால் போட்டிருக்கிறனால சில பேர் நினைப்பாங்க அடுத்த நாளைக்கு நம்ம வச்சுருக்க முடியாது, ஏன்னா கெட்டு போயிடும் அப்படின்னு பயந்துருவாங்க. ஸோ அதனால தான் புளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அடுத்த நாளைக்கு வந்து அது வந்து கெட்டு போகாமல் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் லெமாக் மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கு. பிகாஸ் அது ஸ்பைசியாகவும் இருக்க போகுது, கொஞ்சம் டேஞ்சியாகவும் இருக்க போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ தேங்காய் பாலில் வந்து உப்பு இருக்கிறனால நம்ம ரொம்ப உப்பு போட வேணாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் அவ்வளோ கொதிக்க விடல, ஏன்னா தேங்காய் பால் கொதிக்க விடக்கூடாது. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு லோ ஹீட்டில் வந்து நம்ம கவர் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஓகே. எப்படியா ரெடியாக இருக்குமா? ரெடி ஆகிட்டு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெந்திருக்கு, திக்காயிட்டு வேறு. ஆமாம், நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கு. ஓகே. ஸோ ஒரு ஃப்யூஷனாக வந்து வீட்டில் நான் என்ன செய்வேன்னா, இதை செஞ்சுட்டோன்னே நான் இது வந்து பாஸ்தா செய்வேன். இது வந்து பாஸ்தா போடுவேன். ஓ அப்படியா? லைக் லிங்குவினி? எஸ், லிங்குவினி போடுவேன். ஓ. ஸோ ஒரு அதான் இது ஒரு லெமா கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஆக்சுவலி. அதான் கேண்டில் நாட்லாம் போட்டு அது திக்கன் வேறு பண்ணியிருக்காங்க. பிகாஸ் சொதி யூஸ்வலாக கொஞ்சம் ரனியாக தானே இருக்கும். கரெக்ட். இடியாப்பத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றது. ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாம் டாட்ச் பண்ணி அந்த சொதியை மட்டும் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். சரி, நான் ஃபர்ஸ்ட் இந்த லெமாக்கை ட்ரை பண்ணுறேன். இதில் தானே 10 சில்லி படி போட்டுருக்கீங்க. வெரி சூதிங் அண்ட் வெரி கம்ஃபர்டிங். அந்த லெமாக் வந்து லெமாக் அண்ட் லைக் சொதி ஃபியூஷன். ஆமாம், நல்லா உரப்பாகவும் இருக்குது, க்ரீமியாகவும் இருக்குது. ஸோ லிங்குவினி போட்டால் ஐ கேன் இமேஜின் அது எப்படி இருக்கும்னு. நல்லா டெண்டராக நல்லா வெந்திருக்கு. அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி சிக்கன் லெமாக் தான் சாப்பிட்ருக்கேன். சிக்கன் சொதி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு என்னமோ ரெண்டுமே ரொம்ப இன்டர்சேஞ்சபிளாக இருக்கு. இது லெமாக்னு சொல்கிறதா, அனுபவத்திலேருந்து, இல்லை சொதின்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரில. பட் இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பாஸ்தாவை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஹோம் குக்ட் இந்தியன் ஃபியூஷன், மலே ஃபியூஷன் ஸ்பெகெட்டி உங்களுக்கு கிடைக்கும், பாஸ்தா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சோறோட கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக, இல்லை ரொட்டியோட கூட சாப்பிட்லாம், இடியாப்பத்தோடு சாப்பிட்லாம், ரொட்டி ஜாலாவோட சாப்பிட்லாம், எல்லாத்தோட சாப்பிட்லாம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி 10 சில்லி படி போட்டாலும் அந்த கோகனட் நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி பிரியா, ரொம்ப அற்புதமாக சமைச்சு கொடுத்துருக்கீங்க. என்னோட வயிறு நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. அடுத்த சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி.